எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள்களும் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராயறதுக்கு பதிலாக ஏன் இத்தனையும் வழிபாட்டு தலங்கள், ஏன் இத்தனை மதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மதமும் தவறான மார்க்கத்தை காட்டுறதே இல்லை. எல்லாம் நன்மை நல்வழி. நீ மிருகமாக வாழாத, ஒரு மனுஷனாக எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்ட தான் இத்தனை மதங்களும். தெய்வங்கள்னாலே நல்ல விஷயங்களை செய்து நல்ல நல்ல காரியங்களில் முன்ன வந்து அவங்கெல்லாம் தெய்வமானவங்களும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் ஒரு உதாரணமாக காட்டி நம்ம மனுஷ பிறவிங்கிறத நம்மளுக்கு உணர்த்த இத்தனை மதங்கள் இருக்குது. இதை ஆனால் இன்னமும் கோயில் உள்ள போகிறாங்களோ, ஒரு ஆலய வழிபாடு உள்ள போனாலும் அதை மறந்துடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஒரு மிருகத்தை கூட நம்ம ஒப்பிடக்கூடாது. ஒரு தீய குணம் கொண்டு வாழ்கிறவங்க தான் ஏராள பேர் இருக்கிறாங்க. சண்டை சச்சரவு, எங்கே போனாலும் வம்பு, விலை கொடுத்து வாங்க வேண்டியது, திருட வேண்டியது, அபகரிக்க வேண்டியது, எத்தனை தீய சக்திகளை தீய எண்ணங்களை கொண்டு இருக்கிறது தான் மனிதன். இதிலிருந்து மாற்றத்தை உருவாக்கணும், இதிலேருந்து மாறி வாழணும்னு தான் இந்த மதங்கள்லாம். மனுஷனாக எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறது இந்த மதங்கள்லாம். பாடம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதை கெட்டதெல்லாம் அனுபவிச்சவங்க எழுதின இந்த புத்தகங்கள் தான் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம்.